அமெரிக்காவின் பிரம்மாஸ்திரம் எல்லாம் காலி, இப்படித்தான் வீழ்த்த வேண்டும், உலகிற்கே பாடம் எடுக்கும் ஈரான். மத்திய கிழக்கில் யுத்த மேகங்கள் கருத்து திரண்டு வரும் நிலையில் இதுவரை யாராலும் வெல்ல முடியாது என மாறுதட்டிய அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு தொழில்நுட்பங்களுக்கு ஈரான் ஒரு மிகப்பெரிய செக் வைத்துள்ளது. கடந்த சில வாரங்களாக அரங்கேறி வரும் சம்பவங்கள் உலக நாடுகளில் இராணுவ பார்வையை புரட்டி போட்டுள்ளன. அமெரிக்காவின் பெருமையான தாட் ஏவுகணை தடுப்பு அமைப்பை தகர்ப்பது என்பது அத்தனை எளிதல்ல. ஆனால் சமீபத்திய மோதலில் இந்த அமைப்பின் செயல்பாட்டையே ஈரான் முடக்கி பார்த்திருக்கிறது. நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் அதிநவீன ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவி தாட் அமைப்பின் இன்டர்செப்டர்களை திசை திருப்பி ஈரான் அதன் முக்கிய மையங்களை சேதப்படுத்தியுள்ளது. உலகையே வியந்து பார்த்த இஸ்ரேலின் அயன்டோம் பாதுகாப்பு அமைப்பு இந்த முறை ஈரானின் தாக்குதலில் தடுமாறி போனது. குறைந்த விலையிலான ட்ரோன்களை கொண்டு அயன்டோமின் கவனத்தை சிதறடித்து பின்னால் பாய்ந்த ஏவுகணைகள் இஸ்ரேலின் முக்கிய நிலைகளை தாக்கியுள்ளன. இது வெறும் தாக்குதல் மட்டுமல்ல, தொழில்நுட்ப ரீதியாக ஒரு பெரிய ஆதிக்கம் என்கிறார்கள் சர்வதேச நிபுணர்கள். கத்தாரில் அமைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவின் முக்கிய AN/FPS 132 ரேடார் தளம் தற்போது பெரும் சேதத்தை சந்தித்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் $1.1 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 9,000 கோடி ரூபாய். அமெரிக்காவின் கண் என அழைக்கப்படும் இந்த ரேடார் சிஸ்டத்தை ஈரான் தகர்த்தது அமெரிக்க படைகளுக்கு விழுந்த பதிலடியாக பார்க்கப்படுகிறது. கடலில் நின்றிருந்த அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்றின் மீது ஈரான் ஏவிய தற்கொலைப்படை ட்ரோன்கள் உரசி சென்றதில் கப்பல் சேதமடைந்துள்ளது. இது ஒருபுறம் மிக்க உலகின் மிக சிறந்த போர் விமானமாக கருதப்படும் F-35 விமானமே ஈரானின் தாக்குதலில் சேதமடைந்து அவசரமாக தயாரிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின்றன. ஸ்லெத் தொழில்நுட்பத்தை கொண்ட இந்த விமானத்தையும் வீழ்த்த முடியும் என ஈரான் நிரூபித்து காட்டியுள்ளது. அமெரிக்காவின் அடுத்த கட்ட ஆயுதமான B-2 ஸ்பிரிட் ரக குண்டுவீச்சு விமானங்கள் தற்போது களமிறக்கப்பட்டுள்ளன. ஆனால் F-35 விமானத்திற்கே இந்த நிலை என்றால் B-2 விமானத்தின் கதி என்னவாகும் என்பதே இப்போது $1 மில்லியன் கேள்வியாக உள்ளது. அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு நாட்டின் அதிநவீன இராணுவ தடவாளங்களை மிக குறைந்த செலவில் தயாரிக்கப்படும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு எப்படி தயாரிக்கலாம் என்பதை ஈரான் தற்போது உலகிற்கு பாடம் எடுத்து வருகிறது. அமெரிக்கா என்பது வீழ்த்த முடியாத சக்தி அல்ல, அதை சிறிய நாடான ஈரான்களை வீழ்த்துவோம் என்பதை வியட்நாமிற்கு பின் ஈரான் இப்போது நிரூபித்துள்ளது.